ஹரே கிருஷ்ணா. சேலம் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். திருவாக்கவுண்டனூர் மேத்தா நகரில் புத்தம் புதியதாக ஒரு ராதாகிருஷ்ணா கோவில் கட்டப்பட்டுள்ளது. ராதாகிருஷ்ணா கோவிலில் முதலில் சேலத்தில் ராஜகோபுரத்தில் சுதர்சன சக்கரமும் வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கௌடிய மடத்தில் இது இரண்டாவது கோவில். முதல் கோவில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கௌடிய மடம். இந்த கோவிலும் நம்ம குரு மகராஜ் கையால் ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளது. நம்ம குரு மகராஜ் கையால் ஸ்தாபனம் செய்யப்பட்ட கோவில் விக்கிரகம்தான் நம்முடைய ராதாகிருஷ்ணா கோவில். இந்த ராதாகிருஷ்ணாவுடைய சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ராதாகிருஷ்ணாவுக்கு நிறைய மகிமைகள் இருக்குது. அதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உண்மையான நம்பிக்கையோட இந்த ராதாகிருஷ்ணா கோவிலுக்கு நம்ம ராதாகிருஷ்ணாவை வழிபட்டோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை 100% அந்த ராதாகிருஷ்ணா நடத்தி கொடுப்பாங்க. இது இங்கே கோவிலுக்கு வர்றவங்க எல்லாருமே சொன்ன வார்த்தைகள். எங்களுக்கும் இந்த அனுபவம் உண்டு. நம்ம கோவில் ஒரு ஆசிரமம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த கோவிலில் நாங்கள் பகவத்கீதை, பாகவதம் போன்ற வகுப்புகள் எடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் இதை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஏற்கனவே பழைய கோவிலில் அந்த வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தது. புது கோவிலில் திருப்பியும் இந்த உபன்யாசத்தை நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த கோவிலோட மிகச்சிறப்பு ராஜகோபுரம், சுதர்சன சக்கரம். அடுத்து நம்ம எல்லோரும் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பகவத்கீதையை எதுக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணினார், ராதாகிருஷ்ணாவோட சிறப்பு என்ன, இது நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதையை எதுக்கு உபதேசம் பண்ணினார் அதையும் நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். பாகவதம் நம்ம கலாச்சாரத்தை அடிப்படையாக வச்சு வரக்கூடியது. இது எல்லா விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருவாக்கவுண்டனூர் மேத்தா நகரில் இந்த கோவில் இருக்குது. நாங்கள் கீழே எங்களுடைய கோவில் அட்ரஸை கொடுத்துருக்கோம், ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏதாவது காண்டாக்ட் பண்ணணுன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். முதல்ல சேலத்தில் உள்ள ராதாகிருஷ்ணா கோவில் ராஜகோபுரத்தில். இது இடையில் இன்னொன்று என்னென்னா, பூரி ஜெகநாதர் கோவில் கோபுரம் மாடலில் நம்ம கோபுரம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே சுதர்சன சக்கரமும் இருக்குது. நம்மளுடைய கோவில் கோபுரமும் இந்த கோவிலில் இருக்குது. இன்னும் இந்த கோவிலோட பெருமைகள் நிறைய இருக்குது. எல்லாமே நாங்கள் ஒவ்வொன்றா அவங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் இந்த யூடியூப் சேனலை பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, வெளியூரில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.
நம்ம குரு மகராஜன்னு முதல்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் வந்து இவர் தான் நம்ம கௌடிய மடத்தோட குரு. இவர் தான் ராயப்பேட்டையில் உள்ள கோவிலையும் கட்டினார். இந்த கௌடிய மடத்தை ஆரம்பித்ததும் இவர் தான். இது வந்து 2008 செப்டம்பரில் இவர் வந்து ஆரம்பித்தார். 15 வருஷமாக இது வந்து ஒரு நெடுஞ்சாலை நகரில் ஒரு ஆசிரமத்தில் இருந்தது. இப்போ வந்து நம்ம மேத்தா நகரில் புதுசாக கோவில் கட்டியிருக்கோம். ஹரே கிருஷ்ணா. கடந்த ஜனவரி 25ஆம் தேதி முதல்ல சேலத்தில் ராதாகிருஷ்ணா கோவில் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதோடு கூட சைத்தன்ய மகாபிரபுவும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ராமானுஜர் எப்படி குருவோ அது மாதிரி இந்த கௌடிய சம்பிரதாயத்தில் சைத்தன்ய மகாபிரபு குரு. இவர் தான் நமக்கு ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை யார் வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லலாம். 108 முறை சொல்லலாம். இது வந்து ஒரு நாளைக்கு 16 முறை நம்ம ஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. முடியலைன்னா 108 முறை ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது நம்ம ஜபம் பண்ணுறது நல்லது. இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தோட சிறப்பு சொல்ல முடியாத அளவு இருக்கும். இது பற்றி நீங்கள் விவரம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா நேரடியாக கோவிலுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெருமாளுக்கு, ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சனிக்கிழமை தோறும் நாங்கள் ஏகாதேசி அன்னைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கும் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு இருக்கோம். இந்த அபிஷேகத்தில் நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் நேரடியாக கோவிலில் வந்து விவரத்தை கேட்டுக்கலாம். இந்த கும்பாபிஷேகம் நடந்ததை தொடர்ந்து கோவிலில் 48 நாள் சிறப்பு மண்டல பூஜை நடந்துகிட்ருக்கு. அது வந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சோ இல்லைன்னா குழந்தைங்களோட நட்சத்திரத்தை வச்சோ உங்கள் வீட்டில் உள்ளவங்க நட்சத்திரத்தை வச்சோ அந்த மண்டல பூஜையில் கலந்துக்கலாம். இது பற்றின மேலும் விவரங்களுக்கு கீழே நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 48 நாள் தொடர்ந்து மண்டலா பூஜை நடக்கும். மண்டலா பூஜை நிறைவு அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு பூஜை பண்ணுறோம். சாயந்தரம் விளக்கு பூஜையும் இருக்குது. அந்த விளக்கு பூஜையிலேயே நீங்கள் கலந்துக்கணுன்னா நீங்கள் நேரில் வந்து கலந்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. கோவில் டைமிங் சொல்லிடுறீங்களா? எப்போ வந்தால் இந்த கோவில் நட திறக்கிற நேரம் காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் திறந்துருக்கும். திருப்பி சாயந்தரம் 4:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். அந்த நேரத்தில் பக்தர்கள் எப்போ வேணாலும் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.